பரமேஸ்வரா படியளக்க போறேன் என்ன தனிமையில வச்சுட்டு படியளக்க போறீல, அதனாலே என்னால தனிமையில இருக்க முடியாது. அதனாலே ஆண்டவா பகவானே ஆதி வெள்ளி கைலாச வாசல்லே எனக்கு என்ன வேணும் தெரியுமா? ஈசா இறைவா குழந்தவரை எனக்கு நீங்க தரணும்னா அப்ப பார்த்தா ஆண்டவா பரமேஸ்வரா எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று எனக்கு வேணும். இருப்பிடத்திலே வைத்திருக்க ஆதி கைலாச வாசலுக்கு யார் வருகிறார்? பூமி பாரம் சுமப்பதற்கு பூமாதேவி பிறந்து வளர்ந்து கைலாச வாசலே ஆண்டவனிடத்திலே முறையிட வருகிறார். ஏன் முறையிட வருகிறாள்? எங்கே பார்த்தாலும் ஒரே பிறப்பு மட்டும்தான் உண்டு. இறப்பு என்று சொன்னால் என்னன்னே தெரியாது. என்ன மோட்டு இறப்பெல்லாம் அது அந்த காலம் இந்த காலம் எங்க இருக்கு? யார் வீட்லயாவது இறப்பு இருக்கா? அவங்க சென்டிங் போட்டுருந்தாங்க, சீட்டு போட்டுருந்தாங்க, ஓடு போட்டுருந்தாங்க. பிறகு எங்க போய் இறப்ப பார்க்க
அதனாலே பரமேஸ்வரா ஈசா இறைவா ஏழை பிரகாசா எனக்கு பூலோகம் தன்னதிலே எங்கு பார்த்தாலும் ஒரே பெறப்பாத்தா இருக்கு. சாவு என்று சொன்னால் என்னன்னு தெரியாது. அதனால பூலோகத்துல பூமி சுமை என்னால தாங்க முடியல. பூமி சுமை என்னையால தாங்க முடியல. இந்த பூமி சுமையை நீங்கள் கொஞ்சம் குறைச்சு தர வேணும். அப்ப பார்த்தா உடனே பார்த்தார் ஆண்டவன் பகவான், அஞ்சாத மறையாத அருங்கவலை உனக்கு வேண்டாம், அதனாலே உன் சுமையத்தானே குறைக்கணும், பூமி பாரத்தை நான் உனக்கு குறைச்சு தருகிறேன் என்று கைலை வள்ளுவரை வரவழைத்தார். அப்பா தெய்வ வள்ளுவர பூலோகம் தன்னதிலே சென்று பூமாதேவிக்கு உயிர் சுமையை கொஞ்சம் குறைச்சு கொடுக்கணும். உயிர் சுமையை குறைக்கணும்னா பூ இருக்க பிஞ்சு இருக்க, காய் இருக்க கனி இருக்க, கனியிலையும் கனி பழுத்து உதிரும்படி பறைவோசை அடிக்க சொன்னார். அவருக்கு தெய்வ வள்ளுவரும் ஆன அம்பாரியை அமர்ந்து கொண்டு பூலோகம் தன்னதிலே வந்து மொத்த முரச கையில் எடுத்து ஒரு தட்டு தான் தட்டி இருக்காரு. பல உதிரன்னு ஒரு தட்டு தான் தட்டி இருக்காரு. இந்த ஆணவா அகப்பாவம் பிடித்த குழந்தைகள் கல்லை கட்டி தூக்கி எறிய ஆரம்பித்தார். அப்பந்தான் இவரு பார்த்தா, ஆஹா இந்த பிள்ளைங்க இந்த வயசுல இம்பிட்ட ஆணவம் அகம்பாவத்தோடு இருந்ததே, ஆனா நாளை வளர்ந்து வாயுவமாகி வரும்போது இதுக்கு எவ்வளவு ஆணவம் அகம்பாவங்கள் இருக்கும். அதனால ஆண்டவன் சொன்ன சொல்லை மறந்து அவருக்கு இந்த வேதனை தாங்க மாட்டாமல் மனம் பதறி வாய் தடுமாறி அவர் அடித்தார் பறை ஓசை. எப்படி அடித்தார் தெரியுமா? உலகில் போவோதீர சுவாமி கனி உதிர என்று அடைக்கப்படைக்க உரும்படியாகவே பறைவோசை அடித்தார். அவர் பரவோசை அடித்தார் பாருங்க. அன்றைய நாள் முதலாக பூவு பிஞ்சு காய் கனின்னா மரத்தில் உள்ள பூ பிஞ்சு நினைச்சியா? அதெல்லாம் கிடையாதுன்னா பூவோ பிஞ்சோ காயோ கனியோ என்று சொன்னா இன்னைக்கு ஒரு தாய்மார்கள் 41 நாள் 50 நாள் 60 நாள் கர்ப்பமா இருக்கிறாங்க. அந்த கர்ப்பம் அழிஞ்சு போது பாத்தியா, அதெல்லாம் அதுதான் பூ உதிர. பிறந்த குழந்தைகள் மாட்டு மடிக்கிறார் அல்லவா, அதுதான் பிஞ்சு உதிர. காய் என்றால் நாமள போல நடுத்தர மனிதர்கள். மேல தெருல பெரியாத்தா போனா கீழத்தெருல சின்னாத்தாலும் சேர்ந்து போறான். ஏன் விடிய காலம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். ஏட்டியோ இன்னைக்கு 100 நாள் வேலை, நான் குளத்து வேலைக்கு போகணும், நல்ல நெத்திலி கருவாடு போட்டு குழம்பு வச்சு வச்சிருக்கேன், நீ சோத்தை வடிச்சு கூட கொஞ்சம் அள்ளிட்டு வந்துரு, நான் ஒரு சட்டியில குழம்பு கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு போவானோ. ஆனா அங்க போய் காப்பி ஆட்டி தான் குடிச்சுக்கிட்டு இருப்பா. அவ காப்பி ஆட்டி குடிச்சாங்கள அப்படியே உட்கார்ந்துருவாங்க, அப்படியே உட்கார்ந்துருவாங்க. அப்ப அங்க உள்ள ஆள் வந்து சொல்லுவாராம், பெரியவரு ஏட்டி ஏ சுப்பம்மா, ஏன் மேல தெருவுல கருப்பாயி உன் ஃப்ரெண்டு போயிட்டாளாங்களா? அவ இப்பந்தான். இது என்னது வாய முடியாம வாய மூடு. அப்படின்னா ஆண்தான் அப்படியே உட்கார்ந்துருவாரா. அதுதான் மேல தெருல பெரியாத்தா போனா கீழத்துல சின்னாத்தாலும் சேர்ந்து போறா. பழத்திலையும் பழம்னு சொன்னா தோலுக்கும் எலும்புக்கும் தொந்தம் இல்லாம இருக்கும்.
காடு வா வாங்கும், யாரு வா வாங்கும், வீடு போவாங்க. சட்டம் மட்டும் உனக்கு எனக்குன்னு தொங்குன்னு வளர்ந்து இழுத்துக்கிட்டு கிடக்குமா? யாமுன்னு கேட்டா, அந்த காலத்துல சாவு என்று சொன்னால் என்னன்னு தெரியாது. 300 வருஷம் ஆனாலும் 300 வயசு ஆனாலும் கூலி குறுகி குறுக்குல முள்ளு முளைச்சிருவான். ஆமா, சாவு என்று சொன்னால் என்னென்ன ஆகாது. அடைக்க பிடைக்க மாண்டு மடியும் போது உயிர் சுமையை காட்டிலும் பூமாதேவிக்கு பெணச்சுமை தாங்க முடியாது. அப்ப பெணச்சுமை தாங்க முடியலன்னு சொன்னா உயிரோட இருக்கவன ஒத்தைக்கு ஒத்து தூக்கி போட்டுட்டு எங்கனாலும் கொண்டு போயிருவான், ஒரு கண்ட சலியம் போட்டு போயிருவாங்க. ஆமா, மாண்டு மடிஞ்சவங்களை தூக்கணும்னா சவமா கணக்குமா. அதான் சொல்லியிருக்காங்கன்னு, தட்டைக்கா புத்தைக்கா 4 காலு, தானே நடக்கையில 2 காலு, உச்சி வெளுக்கையில 3 காலு, ஊருக்கு போகும்போது 10 காலு. தட்டைக்கா புத்தைக்கா 4 காலுன்னா, இந்த ஒரு குழந்தை இருக்கு பத்தியா, இந்த புள்ள பிறந்த உடனே தட்டைக்கா புத்தைக்கான்னு நடக்கும்போது இந்த கால் 2 நடக்குமா. ஆமா, அந்த கை 2ஐயும் இப்படி கீழே போட்டு தவண்டுகிட்டு நடக்குமா. அதுதான் தட்டைக்கா புத்தைக்கா 4 காலு. தானே பிள்ளை எழுந்திருச்சிருந்தா 2 காலத்து நடக்குமா. ஆமா, அந்த பிள்ளை தன்னாலே நடக்கும். ஒரு 60-70 வயசு ஆயிடுதுன்னா அப்படின்னு வச்சுமோய, 70 வயசு ஆயிடுதுன்னா அவர் 2 காலுட்டு நடக்கிறதுக்கு 2 காலு. ஆமா, 2 காலு. அப்படி 2 காலுக்கு நடக்கும்போது அவருக்கு கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் தெம்பெல்லாம் இருக்காது, குறைஞ்சு போகும். அது இந்த கை காலெல்லாம் இப்படி நடுங்க ஆரம்பிச்சிருமா. ஒத்தையில நடந்து போக முடியாம ஒரு ஊன்றுகோல் கையில வச்சுக்கிடுவாரு. ஆமா, அதுதான் உச்சி வெளுக்கையில 3 காலு. மாண்டு மடிந்து மரணலோகம் சேர்ந்த போது அவரை தூக்கிட்டு போனோம்னா என்ன செய்யணும்? முன்னால 2 பேரு, பின்னால 2 பேரு. ஆமா, அப்ப முன்னால 4 காலு, பின்னால 4 காலு, மேல படுத்திருக்கவருக்கு 2 காலு. அப்ப எத்தனை காலு? 10 காலு. அதனால உயிர் சுமையை காட்டிலும் பெணச்சுமை தாங்க முடியாம பார்வதா அப்படியே பூமாதேவி வந்து ஆண்டவனிடத்துல முறையிட்ட. ஆண்டவன் பகவான் பார்த்தார், உயிர் சுமையை தாங்க முடியாமல் முறையிட்டதுக்கு நம்ம பல உதிர பறைவசை அடிக்க சொன்னோம். ஆனா இவர் அடைக்க படைக்க உரும்படி அடிச்சுட்டு வந்துட்டாரு. பூமாதேவிக்கு பெணச்சுமை தாங்க முடியாம நாமட்ட வந்து முறையிடுகிறார். அதனாலே யாமுனா அந்த காலம் ஆண்டு மடிந்தவர்களை அடக்கம் செய்ய தெரியாத காலம், தெரியாத காலம். யாமுனுகளே, அதாவது உயிரோட இருக்கவளை எவ்வளவு நாளும் சமந்தரலாம் பார்த்துக்கோ. இந்த மாண்டு மடிஞ்சவங்க அந்த காலம் ஒரு புள்ள கடைக்கு போயிட்டு வரலன்னு சொன்னா, இந்த காலத்துல ஒரு புள்ள கடைக்கு போகலன்னு சொன்னா ஏறே பேதியில போவான், உன்னைய புளிய தோண்டி மூட அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த காலம் அப்படி எல்லாம் அடக்கம் செய்ய தெரியாத காலம். அதனால காலில பிரிய கட்டி கொண்டு வந்து ஆற்றாங்கரை ஓரமா குமிச்சிருவாங்க. அதனாலே பூமி சுமை தாங்க முடியாமல் பெணச்சுமை தாங்க முடியாமல் பூமாதேவி ஆண்டவனிடத்துல முறையிட, ஏ பூமாதேவி அஞ்சாத மலையாத அருங்கவல வேண்டாம், உன் பெணச்சுமையை தானே குறைக்கணும், நானே வந்து குறைத்து தருகிறேன் என்றார். ஆண்டவா, உங்களாலே எப்படி குறைச்சு தர முடியும்? அம்மா பூமாதேவி, உலகில் பிள்ளையாக வந்து பிறக்க போறேன், குறைச்சு தாரேன், சுடரையாக பிறக்க போறேன், ஆண்டவா பிறக்க போறேன், சுடுகாரே பிறக்க போறேன்.
மையானத்தை காத்து தருகிறேன், குழந்தையாக பிறந்து உன் குறைகளை தீர்த்து தருகிறேன் என்று சொல்ல நாம ஒரு புள்ள வர வேணும்னு ஆண்டவங்கிட்ட கேட்டோம். தரமாட்டோம்னு சொல்லிட்டாரு பகவான். இப்ப போய் பூமாதேவிக்கு பிள்ளையா பிறக்க போறோம்னு சொல்லுதாரு. இவரை இனி நாம சும்மா விடலாமா? சும்மா விடப்படாது. இவரை எங்கெங்கே போய் குழந்தையாக பிறந்தாலும் இவருக்கு முன்னாலே நாமல் ஒரு அவதாரம் எடுக்க வேண்டுமே என்று ஆண்டவா பகவானே பூலோகத்திலே சென்று சொடலையாக சாமி பிறந்திரானா, சொடல மாடலியா நான் பிறப்பேன், மாயாண்டியா பிறந்திரானா, ஆண்டவா பிறந்திரானா, மையான பேச்சியாக பரமேஸ்வரா ஈசா இறைவா, நீங்க எங்கெங்கே அவதாரங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு முன்னாலே நான் வந்து பிறப்பேன் என்று சொல்ல நாம எங்கே பிறந்தாலும் நாமக்கு முன்னால் நாம் தேவி பார்வதி பிறந்தாத்தான் நாமக்கு செய்த பாவங்கள் தீர்மே என்று. ஏ பார்வதி, புள்ள வர வேணும்னு கேட்டியோ, உனக்கு என்ன புள்ள வேணும், எப்பேற்பட்ட புள்ள வர வேணும், இந்த நேரம் கேளு, சொல்லி கேளு தாரம்னாராம். ஆண்டவா பரமேஸ்வரா, எனக்கு எப்பேற்பட்ட புள்ள வர வேணும் தெரியுமா? ஈசா இறைவா, சாமி கணவன் எல்லாம் கை கொள்ள, கணவன் எல்லாம் கடவுள ஆண்டவனை எனக்கு
சக்கா முக்கா வியாபாரம் நினைச்சியா 300 நாள் 10 மாசம் சமந்து பெற்றெடுக்குகின்ற குழந்தைகளே கை ஊனம் கால் ஊனம் நொண்டி நோக்கரை செவிடு பேடாக பிறக்கும் போது நீ அதாவது 8 நாளுக்குள்ள அப்பேற்பட்ட புள்ளவரை எனக்கு வேணும்னு கேட்கிய அம்மாய பார்வதிய அப்பேற்பட்ட புள்ளவரை உனக்கு தந்தேனே. ஆனா கத்தரிக்காய் வாழைக்காவா காசு கொடுத்து கடையில வாங்கி மடியில போடுறதுக்கு அப்பேற்பட்ட புள்ளவரை உனக்கு தந்தேனே. ஆனா எப்படி இருப்பான் தெரியுமா? அம்மாயே பார்வதிய கணவன் இல்ல கை கடங்கமா கையில மண்ணன் எல்லாம் அடிப்பான் மணியானம் போவான் ஆயிரங்கால் மண்டபத்திலே 32ஆம் தூணதில தங்கத்தூண் இருக்கிறது. தங்கத்தூண் முன்னாக தூண்டா மணி விளக்கு சுடர் விளக்கு எரிகிறது. அந்த சுடர் விளக்கின் முன்னாலே எம்மாய பார்வதி சாந்தால தரமொழிகி சந்தனத்தால் கோலமிட்டு மாவால தரமொழிகி மஞ்சளால கோலமிட்டு வேண்டிய கிரிகைகளை செய்து உண்மதனை நினைத்தையானா உனக்கு அழகான 8 நாளுக்குள்ள ஆண் குழந்தை கிடைக்கும் என்று சொல்ல பிள்ளையோட ஆசையாரே ஆதிபரா சக்தியானவா அவ எங்கே வருகிறாள் தெரியுமா? குளித்து நல்ல சாணம் செய்து சருகையால பட்டு உடுத்து சாணம் செய்து நேமம் செய்து சருகையால பட்டு கட்டி ஈர துயல் மழையாமல்
அப்படியானவா ஆண்டவன் சிவபெருமான மனசுல நினைச்சா அதாவது என்ன பண்ணலாம் கண்களை மூடி கடவுளை நினைத்து முந்தான பட்டை ஏந்தி நமக்கு புள்ள வர வேணும் என்று ஈசன் சிவனாரை நினைத்து தவம் இருக்க ஆண்டவன் பகவான் பார்த்தார். பார்வதி ஈசன் சிவனாரை நாமனை நினைத்து வருடம் 8 நாளா தவம் இருக்காள. இந்த 8 நாள் தவம் இருக்கும் பார்வதிக்கு நாம கேட்ட வரத்தை கொடுக்க வேண்டுமே என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பூமாதேவி சமே பெண்ணாளுக்கு கொடுத்த வார்த்தை காப்பாற்ற
கை இல்ல, கால் இல்ல, மூக்கு இல்ல, மொழி இல்ல, வாய் இல்ல, வயர் இல்ல. நீங்க கொடுத்த பிள்ளை முண்டமா இருக்கு. இந்த பிள்ளைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் கொஞ்சிட்டு தாரம்னு சொன்னா நான் கொண்டு போய் இந்த முண்டமா இருக்கு, குழவிக்கல்லா இருக்கிற போய் கையில கொடுக்க முடியுமா? அதனாலே பரமேஸ்வரா, எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது அது அங்கங்க இல்ல. மூச்சில்ல, அதனாலே பரமேஸ்வரா, அதனாலே ஈசா இறைவா, இந்த பிள்ளை மொட்டை முழுக்கையா இருக்க, எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கெங்கே இல்லையே. அதனாலே பரமேஸ்வரா, இந்த பிள்ளைக்கு கை காலு கண்ணு மூக்கு செவி கிடைக்க வேணும். அது மட்டும் இல்ல, கை காலு கண்ணு மூக்கு செவி பிடைத்தாலும் ஒரு விடைக்க வேணும். முற்றதோர் குழந்தைக்கு உயிர் கொடுக்க வேணும் என்று சொல்ல உடனே பார்த்தார். ஆகிட்டு என்று சம்மதித்தோம். ஆண்டவன் பகவான் படைக்கும் கடவுள் பிரம்மதேவன். பிரம்மதேவனை வரவழைத்தார். பிரம்மதேவா, இந்த குழந்தையை உருவெடுக்க வேண்டும் என்று சொல்ல பிரம்மதேவனும் ஆகட்டும் என்று சம்மதித்து கை காலு கண்ணு மூக்கு வாய் வயது செவி படைத்தார். அவர் உருவடைத்தார். பிரம்மதேவன் உயிர் கொடுத்தார். சிவபெருமான் உற்றதோர் வேளையில உயிர் கொடுத்த வேளையில உயிர் கொடுத்த வேளையில உற்றதோர் குழந்தையாது கண்ணூரு டீப்பூரை பச்சனரம்